Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைலர் டிசைன் சப்ஜெக்டில் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஒரு சோர்ஸ் கோட் நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி டார்கெட் கோடாக மாற்றுறோம். அது எப்படி மாற்றுறோம்? அந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா யார்? ஒன் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம், அதை இன்னொரு லாங்குவேஜில் நம்ம அவுட்புட்டு கொடுக்குறோம். ஓகேவா? இன்புட்டை ஒரு லாங்குவேஜில் எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவுட்புட்டை நம்ம வேறு லாங்குவேஜில் கொடுக்குறோம். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. இன்டர்பிரிட்டர், அசெம்பிளர், கம்பைலர். இதுல நமக்கான இம்பார்ட்டன்ட் ஒன்னு தான் பார்த்தோம் அப்படின்னா கம்பைலர். கம்பைலர் அப்படின்னா யாரு அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் ஒன். கம்பைலர் அப்படின்றவங்க நம்மளுடைய ப்ரோக்ராமை ஒட்டுமொத்தமா ஹோல் ப்ரோக்ராமையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அதுல ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணி ஹோல் ப்ரோக்ராமையுமே கம்பைல் பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் நம்ம கம்பைலர் அப்படின்னு சொல்வோம். ஸோ த ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர் யாருன்னு பார்த்தா மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஓகேங்களா? அடுத்து சின்டாக்ஸ் அனாலிசிஸ், அடுத்து செமாண்டிக் அனாலிசிஸ், அடுத்து இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன், அடுத்து கோட் ஆப்டிமைசேஷன், ஃபைனலா கோட் ஜென்ரேஷன். ஸோ மொத்தம் 6 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டாக்ஸ் அனாலிசிஸ், செமாண்டிக் அனாலிசிஸ், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன், கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் லெக்சிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு சீக்வன்ஸாக இருக்கும். அதாவது இப்போ APPLE ஆப்பிள் அப்படின்னா அது ஒரு வேர்ட், அதுக்கு பேர் சீக்வன்ஸ். அதில் இருக்க ஏன்றது ஒரு கேரக்டர், பீன்றது ஒரு கேரக்டர், அடுத்து பீன்றது ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். அதை நமக்கு ஒவ்வொரு சோர்ஸ் ப்ரோக்ராமை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அந்த அவுட்புட்டில் நம்ம டோக்கன்ஸை கொடுக்கறத தான் நம்ம லெக்சிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்டாக்ஸ் அனாலிசிஸ் என்ன பண்ணுன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் லெக்சிக்கல் அனாலிசிஸில் அவுட்புட்டாக கிடைச்ச டோக்கன்ஸை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை பார்ஸ் ட்ரீ ட்ரா பண்ணும். ஓகேவா? பார்ஸ் ட்ரீ ட்ரா பண்ணதை தான் செமாண்டிக் அனாலிசிஸ் வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்ஸ் ட்ரீயோடைய வெர்ஷன் என்ன, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஒரு பார்ஸ் ட்ரீ இருக்குன்னா அது எந்த மாதிரிலாம் அனாலிசிஸ் பண்ணலாமோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணும். அனாலிசிஸ் பண்ணிட்டு 4th ஸ்டெப்பான இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷனுக்கு போகும். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பார்ஸ் ட்ரீல ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட் பண்ணும். அந்த இன்டர்மீடியட் கோட் வந்து கோட் ஆப்டிமைசேஷனுக்கு போகும். அந்த கோட் ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கோட் ஆப்டிமைஸை தான் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிட்டு ஓகே இந்த எரர்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்து ஒரு டார்கெட் ப்ரோக்ராம் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக கோட் ஜென்ரேஷனில் கொடுத்து நம்மளுடைய டார்கெட் ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணும். இதுதான் இந்த 6 ஸ்டெப் வந்து நம்மளுடைய ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலரில் போட போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் நீங்கள் முக்கியமாக சொல்லணும். ஸோ ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க, அது லெக்சிக்கல் அனாலிசிஸ்குள்ளே போகுது, நெக்ஸ்ட் சின்டாக்ஸ்குள்ளே போகுது, அடுத்து செமாண்டிக்குள்ளே போகுது, அடுத்து இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டரில் போகுது, அடுத்து கோட் ஆப்டிமைசரில் போகுது, கோட் ஜென்ரேட்டரில் போகுது. ஓகேங்களா? இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? டோக்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ் என்ன பண்ணும்? அந்த டோக்கனை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு நமக்கான பார்ஸ் ட்ரீயை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த செமாண்டிக் அனாலிசிஸ் என்ன பண்ணும்? பார்ஸ் ட்ரீயை எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணி எடுக்கும். இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர் வந்து இன்டர்மீடியட் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த பார்ஸ் ட்ரீலேருந்து அனாலிசிஸ் பண்ணி கோட் ஆப்டிமைசர் வந்து நம்மளுடைய கோடை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கும். ஃபைனலாக டார்கெட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும் கோட் ஜென்ரேட்டரில். இதுக்கு இடையில நம்ம சிம்பிள் டேபிள் மேனேஜர்னும் எரர் ஹேண்ட்லரும் இருப்பாங்க, நம்மளுடைய ஒட்டுமொத்த ப்ராசஸையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக. ஃபைனலாக நமக்கு டார்கெட் ப்ரோக்ராம் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெக்சிக்கல் அனாலிசிஸில் முதல்ல என்னன்னு சொல்லியிருக்கோம்? மொத்த ப்ரோக்ராமையும் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொன்றா வந்து பிரித்து எடுக்கும்னு இருக்கும். இப்போ ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னா ஒரு இனிஷியல் ப்ளஸ் ரேட் ஸ்டார் 60 அப்படின்னா ஐடென்டிஃபையர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டோக்கன்ஸா, ஐடென்டிஃபையர் வந்து யாருன்னா பொசிஷன். ஓகேவா? அடுத்து நம்ம கிட்ட இருக்க அசைன்மெண்ட் சிம்பிள் பார்த்தோம்னா இந்த கோலனும் இந்த ஈக்குவல் டுவும், அடுத்து ஒரு இனிஷியல்னு ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கு, அடுத்து பிளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கு, அடுத்து வந்து ரேட் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கு, அடுத்து மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கு, ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா 16 ஒரு நம்பர் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு பேர் தான் லெக்சிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம கிட்ட கிடைச்சத செகண்ட் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவோம்? இன்புட்டா எடுத்துக்கிட்டு அதுக்கு பார்ஸ் ட்ரீ ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி ரெண்டும் கம்பைன் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு பேஸ் பண்ணி நமக்கு 1 2 கம்பைன்ட் ஆச்சு. அடுத்து
அடுத்து ஸ்டார் கம்பைன்ட் அது 60. ஸோ நம்ம வந்து சின்டாக்ஸ் அனாலிசிஸ் கம்பைல் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், செமாண்டிக் அனாலிசிஸ். செமாண்டிக் அனாலிசிஸ் என்ன பண்ணும், சோர்ஸ் ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்த்து ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. எரர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டரை கொடுக்கும். ஸோ இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், நம்ம டெம்பரரி வேல்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா கோடை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 60க்கு நம்ம இன்ட்டு 2 ரியல் நம்பராக 60 மாத்திரம், அது ஒரு கோடு. அடுத்து இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டார் கொண்டு வரோம். ஸோ ஐடி 3 ஸ்டார் டெம்ப் 1. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த டெம்ப் 3 இது மொத்தமே சேர்த்து டெம்ப் 3. இந்த டெம்ப் 3யும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்ப் 2வையும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ ஐடி 2 ப்ளஸ் டெம்ப் 2 இது பண்ணுது. அடுத்து ஐடி 1 இருக்குது. ஸோ ஐடி 1 வந்து இந்த இது ஸோ ஈக்குவல் டு என்ன ஆகும், இப்போ மொத்தமாக இருக்கிறது தான் ஈக்குவல் டு தான் இந்த ஐடி 1ல எடுத்துக்கிறோம். ஸோ டெம்பரரி 3 மாறிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர் ஃபைனலாக கிடைச்சிருச்சு. ஓகேவா, ரொம்பவே சிம்பிள் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர் போடுறது. அதுக்கப்புறம் கோட் ஆப்டிமைசேஷன், அதாவது பெருசாக இருக்க ஒரு இன்டர்மீடியட் கோடை குட்டியாக எனக்கு வேணுன்ற வரையும் நான் கம்பைல் பண்ணி பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, அந்த கம்பைலேஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து டெம்ப் 1 எடுத்துக்கிறோம், அங்கே இன்ட்டு 2 ரியல் 60 எடுத்திருக்கோம். அதுவே இங்கே பாருங்க ஐடி 3 ஸ்டார் டெம்ப் 1மே என்னது இந்த டெம்ப் 2, அதாவது இந்த இன்ட்டு 2 ரியலை தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ ஐடி 3 எடுத்துக்கிறோம் ஸ்டார் இந்த 60 இன்ட்டு வந்து மல்டிபிள் பண்ணோம்னா சரியா போச்சு. இப்போ ஐடி 1ஓட இந்த ஐடி 2 ப்ளஸ் டெம்ப் 1 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா சரியா போச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய கோடை சின்னதாக மாற்றிடுறோம். ஃபைனலாக கோட் ஜென்ரேட் பண்ணுறோம். கோட் ஜென்ரேட் பண்ணுறப்ப நம்ம நார்மல் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணுறோம் அப்படின்னா எம்ஓவி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்கு எம்யூஎல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஆடுக்கு ஏடிடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு மூவ் எஃப் வந்து ஐடி 3லேருந்து R2 வரையும் போகுது. அடுத்து மல் எஃப் வந்து 60யும் R2யும் எடுத்துக்குது. அடுத்து மூவ் எஃப் ஐடி 2 வந்து R1 எடுத்துக்குது. அடுத்து ஆட் பண்ணுது. அடுத்து மூவ் பண்ணுது. இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுன்ற ஃபங்க்ஷன்ஸை வந்து மிஷின் கோட்லேயோ ஒரு அசம்பிளி கோட்லேயோ நம்ம மாற்றி எழுதுகிறோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா phases of compiler அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, நம்ம phases of compiler கொடுத்துருக்கதா முதல்ல நம்ம கிட்ட இருக்க இன்புட். லெக்சிக்கல் அனாலிசிஸ்ல போனா தனித்தனியா டோக்கனா மாறும். அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல போனா அது பார்ஸ் ட்ரீயா கன்வெர்ட் ஆகும். அடுத்து செமாண்டிக் அனாலிசிஸ்ல போனா இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது செமாண்டிக்ஸ்ல மாறிடும். அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர்ல போய் ஒரு நார்மல் கோட் ஜென்ரேட் பண்றோம். கோட் ஆப்டிமைசர்ல போய் அந்த கோடை நம்ம சின்னதா மாத்துறோம். ஃபைனலா கோட் ஜென்ரேட்டர்ல போய் நம்ம என்ன பண்றோம், அசம்பிளி லாங்குவேஜ் ஒரு மிஷின் கோட்ல நம்மளுடைய ப்ரோக்ராமை மாத்துறோம். ஓகேவா, இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா phases of the compiler அப்படின்னு சொல்றோம். ரொம்பவே சிம்பிள் கொஸ்டின்மா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த யூனிட்ல. நல்லா பார்த்துக்கோங்க. 2 லைன் ஒரு எக்ஸாம்பிளோட எழுதணும் அப்படின்னாலே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈஸியா நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 6 ஸ்டெப் மறந்துடாதீங்க, திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. phases of compilerனாலே லெக்சிக்கல், சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ், ஐசிஜி, கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜென்ரேஷன், இந்த 6 ஸ்டெப்பும் நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். லெக்சிக்கல் அனாலிசிஸ் வந்து டோக்கனை ப்ரொடியூஸ் பண்ணும். சின்டாக்ஸ் அனாலிசிஸ் டோக்கனை இன்புட்டா எடுத்துக்கிட்டு பார்ட்ஸ் ட்ரீயை ப்ரொடியூஸ் பண்ணும். செமாண்டிக் அனாலிசிஸ் பார்ட்ஸ் ட்ரீயை இன்புட்டா எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்டட் பார்ட்ஸ் ட்ரீயை கொடுக்கும். அதாவது அதிலே தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பேரு செமாண்டிக் அனாலிசிஸ். அந்த செமாண்டிக் அனாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன்ல அந்த பார்ட்ஸ் ட்ரீல இருக்க எரர்லாம் செக் பண்ணி ஒரு கோடை வந்து ஜென்ரேட் பண்ணும். கோட் ஆப்டிமைசேஷன் ஐசிஜி கிரியேட் பண்ண கோடை ஷார்ட் ஃபார்ம்ல இன்னும் எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி கொடுக்கும். ஃபைனலா கோட் ஜென்ரேஷன் நம்மளுடைய மிஷின் லெவல் லாங்குவேஜ்ல அசம்பிளி லாங்குவேஜ்ல கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் ஒன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக்வல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். டாபிக்ஸ்லாம் நம்ம கம்பைலர் டிசைன்ல ஒவ்வொன்று